இவ்வுலகில் நாம் வாழும் வாழ்க்கை எதை பிரதிபலிக்கிறது? நாம் வளர்ந்த சூழல், நாம் கடைபிடிக்கும் நற்குணங்கள், நம் பெற்றோர் அல்லது குடும்ப பழக்க வழக்கங்கள், நம்முடைய சமய நம்பிக்கை இவைகளை வெளிப்படுத்துகிறது. நாம் நமது வாழ்விலே அன்பை, நேசத்தை, மற்றவர்களுக்கு உதவும் தன்மையை, இருளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சத்தை, கட்டுண்டவர்களுக்கு விடுதலை கூறும் வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்மை படைத்தவர் விரும்புவது அதைத்தானே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே 30வது பகுதியை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கடந்த 29 நிகழ்ச்சிகளிலே நீங்கள் நேரம் எடுத்து கர்த்தருடைய வசனங்களை கற்றுக்கொள்ள எங்களோடு இணைந்ததற்காக உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் பயனுள்ள அநேக சத்தியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தானியேலைப் போல நீங்களும் எடுத்த தீர்மானங்களிலே உறுதியாய் நிலைத்து நிற்க பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் பலப்படுத்த உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களை பலரிடம் நீங்கள் பகிர்ந்து கொண்டதாக கூறியிருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் முயற்சிகளை ஆசீர்வதிப்பாராக. மகா உபத்திரவ காலத்திலே கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பிரகாசமான நட்சத்திரங்களைப் போல ஒளி வீசுகிறவர்களாக இருப்பார்கள். அக்காலத்திலும் பலர் மனம் திரும்புவார்கள். அநேகர் கிறிஸ்துவின் நீதியை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வார்கள். இன்றும் விசுவாசிகள் நம்முடைய வெளிச்சம் மற்றவர்கள் முன் பிரகாசிக்கத்தக்க வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருளிலே இருக்கும் எல்லாரும் தொடர்ந்து இருளிலே வாழ விருப்பம் கொள்கிறதில்லை. இருளில் வாழும் நண்பர்கள் பலர் முன்னாலே நம்முடைய பிரகாசமுள்ள வாழ்க்கையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார் என்பதை மறந்து போகக்கூடாது. இதன் மூலமாகவும் பலர் கர்த்தரண்டை வருவார்கள் என்ற விசுவாசத்தோடு ஒவ்வொரு நாளும் உங்கள் வார்த்தையிலேயும் உங்கள் வாழ்க்கையிலேயும் கர்த்தருக்கு சாட்சியாக வாழுங்கள். இந்த காரணத்தினால்தான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவும் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது என்று கூறியிருக்கிறார். அருமையான நண்பர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே தானியேல் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் சிந்தித்தோம். இன்று தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் அதிகாரம் முடிய சிந்திக்கப் போகிறோம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்கள். தானியேலாகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம் என்றான். கவனித்தீர்களா? முடிவு காலம் மட்டும் இந்த தீர்க்க தரிசனமானது புதை பொருளாக வைக்கப்பட்டிருக்கும். இந்த முடிவு காலம் என்பது உலகத்தின் முடிவு காலத்தை குறிக்கவில்லை, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தின் முடிவை குறிக்கிறது. நாம் படித்த சத்தியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நாம் முடிவு காலத்தின் துவக்கத்திற்கு முன்னான காலகட்டத்திலே இருக்கிறோம். இந்த காலகட்டம் எவ்வளவு என்பதை நாம் அறியாதவர்களாக இருக்கிறோம். உண்மையாகவே நாம் எவ்வளவு தெளிவாக இதை புரிந்திருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதே கடினமானது. ஏனென்றால் இந்த தீர்க்க தரிசனங்களை வியாக்கியானம் செய்வதிலே பல கருத்து வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றன. இதன் மூலமாய் நாம் அறிந்து கொள்வது என்ன? நாம் புரிந்து கொள்ளாத அநேக காரியங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை நாம் கடந்து வரும் பொழுது அந்த புதை பொருட்கள் விளங்க துவங்கும். எனவேதான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தின் மேல் எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் நாம் கவனித்து கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது. தீத்து 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கவனியுங்கள். நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. இந்த வசனத்தின்படி விசுவாசிகளாகிய நம்முடைய கண்கள் தொடர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை எதிர்பார்க்கிறதா இருக்க வேண்டும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறது போல அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள். எதை ஆராய்வார்கள்? வேதத்திலே காணப்படும் தீர்க்க தரிசனங்களை ஆராய்வார்கள். இது இன்றும் மிகவும் உண்மையானதாக இருக்கிறது. கடந்த எல்லா காலங்களையும் விட இந்நாட்களிலே தீர்க்க தரிசனங்களை குறித்து அநேகர் பேசுகிறார்கள், அநேகர் ஆழமாய் படிக்கிறார்கள். வெவ்வேறு காலகட்டங்களிலே வேதத்தின் வெவ்வேறு அடிப்படை சத்தியங்கள் மிக அதிகமாக ஆராயப்பட்டன. ஆரம்ப காலங்களிலே வேத புத்தகம் கர்த்தருடைய வார்த்தை தானா என்பதை குறித்து அநேக ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டன.
அதன்பின் அது உறுதி செய்யப்பட்டது. அதே போல இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறித்தும் மனிதனுடைய மீட்பின் பணியை குறித்தும் ஆராய்ந்து படித்தார்கள். நாம் கொண்டிருக்கிற கிறிஸ்தவ சித்தாந்தங்கள் காலம் காலமாய் சரித்திரத்தாலே ஆராய்ந்து அறியப்பட்டவைகளாய் இருக்கிறது. வேறெந்த காலங்களையும் விட இந்த காலங்களிலே தீர்க்க தரிசனங்கள் மிக அதிகமாக ஆராய்ந்து படிக்கப்படுகிறது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் இறுதியிலே அறிவு பெருகிப்போம் என்று வாசிக்கிறோம். இது தீர்க்க தரிசனங்களை குறித்த அறிவு என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். உண்மையை சொல்லப்போனால் எல்லா துறைகளிலேயும் இன்று அறிவு பெருகி இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பது குறிப்பாக தீர்க்க தரிசனங்களை கற்றுக்கொள்வதனாலே மக்கள் அறிந்து கொள்ளும் அறிவு பெருகி இருக்கும் என்று கூறப்படுகிறது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை கவனியுங்கள். வாசிக்கிறேன். அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கரையில் ஒருவனுமாகிய வேறே 2 பேர் நிற்க கண்டேன். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன். இந்த வசனங்கள் 10ஆவது அதிகாரத்தில் தானியேல் காண துவங்கிய தரிசனத்தின் சூழ்நிலைக்கு நம்மை எடுத்துச் செல்கிறது. இங்கே சணல் வஸ்திரம் தரித்தவரும் என்று வாசிக்கிறோம். முன்னர் நாம் பார்த்த பொழுது இதுதான் இந்த உலகத்திலே மனிதனாய் தோன்றும் முன் இருந்த இயேசு கிறிஸ்து என்று பார்த்தோம். இங்கே மேலும் 2 பேர் அவரோடு இணைந்து கொள்கிறார்கள். இதில் ஒருவர் டைக்ரீஸ் நதியின் ஒரு கரையிலும் அடுத்தவர் அந்த ஆற்றின் மறுகரையிலும் நிற்கிறார்கள். ஒருவர் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எவ்வளவு காலம் நடைபெறும் என்று கேட்டதற்கு, தேவனுடைய குமாரனான கிறிஸ்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்று கூறுகிறார். அதாவது அது 3½ ஆண்டு காலம் செல்லும். இந்த 3½ ஆண்டு காலம்தான் தானியேலுடைய 70வது வாரத்தின் கடைசி பகுதியின் பாதி காலமாகும். மேலும் நாம் 7வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவுறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேறும் என்று பார்க்கிறோம். இது மிக வினோதமான ஒரு வாக்கியமாக இருக்கிறது. இதன் பொருள் என்னவென்றால், இஸ்ரவேலரின் கலகங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டு அவர்கள் கர்த்தரிடமாய் திரும்பும் அந்த காலகட்டம்தான் மகா உபத்திரவ காலத்தின் இறுதி காலமாக இருக்கும். அந்த காலங்களிலும் ஏராளமான யூத ஜனங்கள் தேவனிடத்திலே திரும்புவார்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். இந்த காட்சியை தானியேல் கண்டாலும் அவர் கண்டதையும் கேட்டதையும் அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருக்கு அது குழப்பமாக இருந்தது. தான் கண்ட இவைகளெல்லாம் எப்படி நிறைவேறும் என்றும் இவைகளின் முடிவெல்லாம் எப்படி இருக்கும் என்றும் கேட்கிறார். அதற்கு அவருக்கு கிடைக்கும் பதிலை கவனியுங்கள். தானியேல் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு அவன், தானியேலே போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்தரிக்கப்பட்டும் இருக்கும். ஏற்கனவே 4வது வசனத்தில் கூறப்பட்டது போல இது கடைசி காலத்திலே நிறைவேறும் என்றும், தற்சமயம் அதாவது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரை இவைகள் எல்லாம் மறைபொருளாய் இருக்கும் என்றும் பதில் கூறப்படுகிறது. சரி, தானியேல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பாருங்கள். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். தேவனுடைய இந்த மகத்துவமான கொள்கையானது தானியேலின் காலம் முதல் முடிவு கால பரியந்தம் மாறாத பிரமாணமாக இருக்கிறது. இங்கே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. நன்றாக கவனிங்கள். முதலாவதாக, அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்படுவார்கள். இது அநேகர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை வருவார்கள் என்பதை குறிக்கிறது. தீத்து 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன்.
நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இரண்டாவதாக, துன்மார்க்கரில் ஒருவனும் உணரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயற்கையான மனித சுபாவத்தை குறிக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். மூன்றாவதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். இப்பொழுது யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். ஆம் பிரியமானவர்களே, இந்த 3 காரியங்களும் தானியேலின் காலம் முதல் முடிவு கால பரியந்தம் மிகவும் உண்மையானவைகளாகும். தானியேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பார்ப்போம். வாசிக்கிறேன். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். இந்த வசனத்தை குறித்து அழகாய் இயேசு கிறிஸ்துவும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கூறியிருக்கிறார். அவர் என்ன கூறியிருக்கிறார்? வாசிக்கிறேன். மத்தேயு 24:15. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. அருமையானவர்களே, அந்த நாள் மகா உபத்திரவ காலத்தின் ஆரம்பம் என்பதை மீதி இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ளும்படியாய் இது அடையாளமாயிருக்கிறது. 1290 நாட்கள் அந்த மிருகத்தின் விக்கிரகமானது தேவாலயத்திலே இருக்கும். உண்மையாக நாம் கணக்கிட்டு பார்க்கும் பொழுது இது 3½ ஆண்டு காலத்தை விட 30 நாட்கள் அதிகமானதாக இருக்கிறது. மகா உபத்திரவ காலத்தின் இறுதி பாதி காலங்கள் 1260 நாட்களாகும். நமக்கு விளங்கி சொல்லப்படாத ஏதோ ஒரு காரணத்தினாலே அந்தி கிறிஸ்துவின் அந்த விக்கிரகமானது அந்தி கிறிஸ்து அக்கினி கடலுக்குள்ளே தள்ளப்பட்ட பின்னரும் 30 நாட்கள் தேவாலயத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. தானியேல் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். இங்கே விவரங்கள் கொடுக்கப்படாமல் 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான விளக்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியாது. ஏற்கனவே அங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது போல இது கடைசி காலம் வரைக்கும் முத்திரிக்கப்பட்டதாயிருக்கும். பல நேரங்களிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை காட்டிலும் மிக அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். சில விளக்கங்களை கொடுக்க முயற்சிக்கிறோம். ஆனால் நமக்கு விளக்கி காட்டப்பட்டிருப்பதை அறிந்து கொள்ள வேண்டியதும் புரிந்து கொண்ட காரியங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டியதுமே மனிதர்களாகிய நம்முடைய கடமையாக இருக்கிறது. சரி, தானியேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு, நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்துக்கு எழுந்திருப்பாய் என்றான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவினிடத்திலே கூறியது போல இங்கே தானியேலுடைய மரணத்தை குறித்தும் தானியேலுக்கு கூறுகிறார். தானியேலே, நீ இயேசு கிறிஸ்துவின் வருகையை பார்க்க போகிறதில்லை, அதற்குள்ளாகவே நீ மரித்து விடுவாய். உனது இளைப்பாறுதலின் காலத்திற்கு பின் 1000 வருட அரசாட்சியில் நீ பிரவேசிக்கும்படியாய் எழுப்பப்படுவாய் என்று கூறுகிறார். உன் சுதந்திர வீதத்திற்கு என்று சொல்லும் பொழுது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் உயிரோடு எழுப்பப்படும் ஒரு காலம் இருக்கிறது. அப்பொழுது என்பது பொருளாகும். 1000 வருட அரசாட்சியின் ஆரம்பத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்திலே மரித்த பரிசுத்தவான்கள் எழுந்திருப்பார்கள். மேலும் இந்த வசனத்திலே நாட்களின் முடிவிலே என்று வாசிக்கிறோம். இது கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்கும் காலகட்டத்தை குறிப்பிடுகிறது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஒரு கிறிஸ்தவரோ அல்லது கிறிஸ்து என்னுடைய இரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்ளாத ஒருவராகவோ இருந்தாலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், அடுத்து உலக சரித்திரத்தில் நடைபெறப் போகிற முக்கியமான காரியம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உண்மையான விசுவாசிகளை எடுத்துக்கொள்ளும்படியாய் நடுவானிலே வருவார்.
அப்படி இயேசு கிறிஸ்து மீண்டும் வந்து விசுவாசிகளை எடுத்துக்கொண்ட பின் மகா உபத்திரவ காலம் இந்த உலகத்திலே ஆரம்பமாகும். மகா உபத்திரவ காலத்தை தொடர்ந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஆட்சி செய்யும்படியாய் வருவார். இந்த சத்தியங்களை அறிந்து கொண்டவர்களாக மட்டுமல்ல, விசுவாசிக்கிறவர்களாக மட்டுமல்ல, அதற்கேற்றாற் போல வாழுகிறவர்களாயும் நம்மை அர்ப்பணித்து வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை ஆரம்பம் முதல் முடிவு வரையிலே எங்களோடு இணைந்து படித்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி கூறுகிறோம். ஒரு முறை மட்டும் இதை படித்தால் போதும் என்று இருந்து விடாமல் மீண்டும் மீண்டும் இந்த சத்தியங்களை நீங்கள் அறிந்து உங்கள் உள்ளங்களிலே ஆழமாய் பதித்து கொள்ளுங்கள். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை கற்றுக்கொண்ட நாட்களிலே கர்த்தர் என்னென்ன காரியங்களை குறித்து உங்களோடு தெளிவாக பேசினாரோ, எந்தெந்த காரியங்களை புதிதாய் நீங்கள் செயல்படுத்த கற்றுக்கொண்டீர்களோ, தொடர்ந்து அந்த காரியங்களை செய்ய கருத்துள்ளவர்களாய் இருங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் ரட்சிப்பின் பாதையிலே வழி நடத்தி நித்திய ஜீவனுக்காக ஆயத்தப்படுத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, கடந்த 30 நாட்களாக தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை முறையாக கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த பெரிய வாய்ப்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். சரித்திரங்களிலிருந்தும் தீர்க்க தரிசனங்களிலிருந்தும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அநேக புதிய காரியங்களை முதல் முறையாய் அறிந்து கொள்ள உதவி செய்தீர். எங்கள் வாழ்க்கையை எங்களுக்கு காண்பித்தீர். நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய காரியங்கள், விட்டுவிட வேண்டிய காரியங்கள், இன்னமும் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டோம் ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்ட ஒவ்வொரு தனி நபரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்தள்ளும். ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற்றவர்களாக ரட்சிப்பின் நிச்சயத்தோடு மகிழ்ச்சியோடு இந்த உலகத்திலே வாழவும், எந்த நேரம் அவர்கள் உம்மை சந்திக்கும் வேளை வந்தாலும் ஆயத்தமாக இருக்கவும் கர்த்தரை உதவி செய்யும், கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்த மனிதர் எப்படி எங்கு இருந்தார்? தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்த மனிதர் எப்படி எங்கு இருந்தார்? ஆப்ஷன் ஏ, சணல் வஸ்திரம் தரித்து ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நின்று கொண்டிருந்தார். ஆப்ஷன் பி, சணல் வஸ்திரம் தரித்து ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆப்ஷன் சி, ஆற்றின் ஒரு கரையில் நின்று தானியேலோடு பேசிக் கொண்டிருந்தார். இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். மனித இயல்பு காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று ஆராய்வதுதான். வேதாகமத்தில் அநேக வெளிப்பாடுகளுள்ள வசனங்களுக்கு நாம் ஆவியானவரின் உதவியோடு அர்த்தம் புரிந்து கொண்டாலும் சில காரியங்களை, தீர்க்க தரிசனங்களை நாம் புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆனால் தேவன் அவற்றை வெளிப்படுத்த சித்தம் கொள்ளும் நேரம் வரைக்கும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும் வரை, நமக்கு காரியங்களை வெளிப்படுத்தும் வரை அவரின் பலத்த கைக்குள் அடங்கியிருப்போம். தேவன் நம் விசுவாசத்தை காத்துக்கொள்வாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆதியாகமம் 28:15.